இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா NPTEL கோர்ஸ் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கோர்ஸாக இருந்தாலும் ஒரே ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு சிஸ்டமில் பண்ணி காட்டுறேன். ஃபோன்லேயும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா, இப்போ உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு NPTEL ஸ்வயம் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டே வருங்க NPTEL ஆன்லைன் கோர்ஸு. மேலே வெப்சைட் பார்த்துங்க, swayam.gov.in. ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் போகிறீங்களான்னு நல்லா பார்த்துங்க. NPTEL ஆன்லைன் கோர்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வருங்க. ஓகேங்களா, இந்த பேஜில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சைன்இன் ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் காட்டும். ஓகேங்களா, இந்த கூகுளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்கள் சிஸ்டமில் இல்லை ஃபோனில் எப்படியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னென்ன மெயில் ஐடிலாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே காட்டுவீங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எந்த மெயில் ஐடியில் நீங்கள் கோர்ஸை பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு அலோ கேட்கும், கண்டினியூ கொடுத்துங்க. பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அலோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துங்க உங்களோட மெயில் ஐடி இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம கோர்ஸை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து தேடணும். பார்த்தீங்களா, அதான முக்கியம். அதுக்கு முன்னாடி உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே உங்களுக்கு காட்டும் மை கோர்சஸ்ஸு, மை சர்டிஃபிகேட்டு. சைன் அவுட் பண்ணணும்னா சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இப்போ வாங்க அந்த மை கோர்சஸ். இப்போ பாருங்கள், மை கோர்சஸில் உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எதாவது ரிஜிஸ்டர் பண்ணி இருந்துச்சுன்னா காட்டும் கோர்ஸ் வந்து. இப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணது, அதனால் ஒரு 2 கோர்ஸ் காட்டுது. கம்ப்ளீட்டட் கோர்ஸில் இத்தனை கோர்ஸ் காட்டுது. ஓகேங்களா, இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் ஆல் கோர்சஸ்ன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல் கோர்சஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கோர்ஸ் எல்லாமே வருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நீங்கள் வந்து இங்கே டைரெக்டாக சர்ச் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் என்ன இது, ஓகேங்களா, எந்த இதில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்குது. AICETயா இல்லை CECயா இல்லை இதேமாரி நடத்துகிறவங்க இதெல்லாம் இருக்குது NPTEL. ஓகேங்களா, இல்லை ஆல் காமனாக ஆள்னே வச்சுங்க. ஓகேங்களா, ஆள்னே வச்சுங்க. நேஷ்னல் கோஆர்டினேட்டர் ஆள்னே வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆள், இதுவும் ஆள்னே வச்சுங்க. கோர்ஸ் டியூரேஷன், ஓகேங்களா, இதுவுமே ஆள்னே வச்சுங்க. எக்ஸாம் டேட் இதுவுமே எல்லாமே இதில் எதுவுமே இது பண்ணாதீங்க. இங்கே வந்து பாருங்கள் கேட்டகரி இருக்கும். நீங்கள் என்ன டிசைனா இல்லை லாவா மேனேஜ்மெண்ட்டா இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்லை டீச்சர் ட்ரைனிங்கா இதேமாரி ஹெல்த் சயின்ஸா. இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருப்பீங்க. அதனால் நான் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் பாருங்கள். ஓகேங்களா, இதுமாரி என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அட்வான்ஸ் C++, இதுமாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு யூஸிங் ப்ரோலாகு, இதுமாரி என்னென்ன கோர்ஸ்லாம் ஷோ ஆகுதோ வரும். ஓகேங்களா, உங்களுக்கு குறிப்பிட்ட கோர்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் காலேஜஸில் இல்லை சொல்லியிருப்பாங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம 3D அப்படின்ட்டு சர்ச் பண்ணுவோம். சும்மா 3D அப்படின்ட்டு 3Dயில் என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் 3D இந்த கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் ரேண்டமாக தான் சர்ச் பண்ணேன். நம்ம இந்த கோர்ஸ்க்குள்ளே போகலாம் இப்போ. ஓகேங்களா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எத்தனை கிரெடிட் பாயிண்ட்டு, 4 கிரெடிட் பாயிண்ட் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, கோர்ஸ் ஸ்டேட்டஸ் இன்னும் ஆரம்பிக்கல, அப்கமிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, எதை பற்றி இருக்கும் அப்படின்ட்டு. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ப்ளே ஆகும். நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கோர்ஸோட லேஅவுட் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரோடக்ஷனு, கோஆர்டினேட் சிஸ்டமு, ஓகேங்களா, எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது எல்லா டாப்பிக்குமே அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த கோர்ஸோட இது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, ஜாயின் அப்படின்ட்டு இருக்கா, இந்த ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். ஜாயினை கிளிக் பண்ணோடனே
அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்திருக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே மேண்டேட்டரி தான். எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஜெண்டரு, கண்ட்ரி, இந்தியா, பின்கோடு, இது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஓகேங்களா, இது எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்கும், காலேஜ் ரோல் நம்பர் கேட்கும். இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நான் இப்போ சும்மா ஏதாவது கொடுத்துக்கிறேன். எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிக் பாக்ஸை கொடுத்துட்டு ஜாயின் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஏற்கனவே ஃபில் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அண்டு ஜாயின் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ரிஜிஸ்டர் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தேங்க்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா, நீங்கள் மென்டார் சூஸ் பண்ணணுன்னா உங்கள் மென்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேர் காட்டும். நீங்கள் மென்டார் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இந்த கோர்ஸோட சிலபஸ், திரும்ப கோர்ஸோட சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஷோ ஆகலை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சாப்டர்ஸ் எல்லாமே வந்து காட்டுது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண வந்தான். வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து லேர்ன் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இன்ட்ரோ மாதிரி எக்ஸாம்பிள் ஆன் இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மை கோர்சஸில் போய் பாருங்கள். மை கோர்சஸில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அப்கமிங்கு இது எல்லாமே காட்டும். பாருங்க, 3D எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் 3D அப்படின்னு காட்டுதா. கோ டு கோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டு யூ வாண்ட் டு கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் கேட்கும். சும்மா அதை கண்டினியூ கொடுத்துங்க. ஓகேங்களா, எந்த சாப்டரோட நம்ம வீடியோ பார்த்து முடித்தோமோ அதோட அப்படியே இருக்கும். உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மெயிலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா மெயில் கன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, வெல்கம் டு NPTEL அப்படின்ட்டு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஆன்லைன் கோர்ஸ் வெல்கம் டு வேர்ல்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்ட்டு வந்து ஸ்டேட்யூன் அப்டேட் வந்து அப்கமிங் இதில் வந்து மெயிலாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். முக்கியமான வேலைக்கு போகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபியூச்சரு, ரொம்ப வேல்யூவான NPTEL சர்டிஃபிகேட் இது.